ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம அரசி இருக்காங்களே, அம்மாச்சி அம்மாச்சி நான் சொன்னது என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கடைசியில் நீங்கள் வாடின்னு சொல்லிட்டு உள்ளே தனியாக கூட்டு போய் நீ சொன்னதெல்லாம் போய் தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஒரு நிமிஷம் பாட்டி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் பாட்டின்னு சொல்லிட்டு இவங்க சந்திரமுகியாகவே மாறிட்டாங்க. கடைசியில் குமார்கிட்ட கேட்க, ஆமாம் இவ சொல்கிறது எல்லாமே ஒன்று விடாமல் உண்மை தான். கடைசியில் ஏன்பா நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டால், இவன் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருந்தான், இவனை பழி வாங்குறதுக்காக நான் ஒன்று பண்ணேன்னு அந்த பொண்ணு ஒன்று சொல்ல, இவன் நீ என்ன ரீசனுக்காகடா அந்த பொண்ணை கடத்தின, நான் கடத்திட்டேன் அதனால் வெளியே தெரிஞ்சா என்ன அடிச்சிருவாங்களேன்னு கம்மா இருந்துட்டேங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கல்யாணமே பண்ணாமல் ஒரே வீட்டில் 2 பேரும் சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சீச்சி போடுது. ஒன்னாமா உன் அளவுக்கு இல்லாமல் புருஷனை நீ எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துற. ஆனால் இவெல்லாம் வேணுங்கிறது வச்சு செய்யணும், ஆனால் வெளியே யார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது நல்ல குணம் தானேன்னு சொல்கிறாங்க. சரி இதை உண்மையாக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு பாட்டி பல பேர்கிட்ட கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்ல, ஜென்னட் புள்ளப்பாண்டி நோ நான் வசதியான வீட்டு பொண்ணு தான் கட்டுவேன், வசதியான வீட்டு பொண்ணு தான் என் வீட்டு மருமக, இவ வேணவே வேணாம், இவ்வளோ வீட்டை விட்டு துரத்துங்கங்கிறாங்க. நல்லா வருவீங்கடா, நினைச்சா கூட்டு வர்றதுக்கும் நினைக்காம கூட்டு போய் தள்ளுறதுக்கும் இது என்ன பொண்ணுன்னு நினைச்சிங்களா பொம்மை நினைச்சிங்களா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி. சரி இங்கே எந்த கூத்து நடந்தாலும் அங்கே ஒரு பக்கம் போர்க்களமே வெடிக்குது. என்னையா நினைக்கிறீங்க, டேய் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சுனா இழுத்துட்டு வந்து வீட்டில் உட்காரதை விட்டுட்டு சும்மா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணே இப்போதான் உண்மையை சொல்லியிருக்கு, அதை விட்டுட்டு நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க, கூட்டு வந்து வீட்டில் வைங்கடானா. கதிர் ஒரு பக்கம் நான் போய் இழுத்துட்டு வரேன்னு சொல்ல, கடைசியில் இல்லை வேணான்ட்டாங்க. மீனா ஒரு பக்கம் உண்மையை புட்டு வச்சிட்டாங்க. பாண்டியன் இதை கேட்டோன்னே நெஞ்சு வெளியே வந்துருச்சு அவருக்கு. இதுக்கப்புறம் என் பொண்ணு என்னக்காக யோசிச்சாலா, அந்த எடுத்த சபதம் முடிப்பேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து நின்றுட்டு படித்துற பாண்டி இந்த படியை தாண்டி வரமாட்டான் வா அரசிங்கிறாங்க. ஓகே.